விட்றா வண்டிய. ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ரெடி vlog. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரப்பு மெயின் அருவி அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ போன வீடியோட கன்வென்ஷன் பார்த்து தான் இதை பார்க்க போகிறோம். மெயின் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே தெரியுது அதோட கார் பார்க் பண்ணுற இடம். பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணலாம். ஸோ சேஃபாக நீங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு போகலாம். சார்ஜஸ் இருக்குது பார்க்கிங்க்கு. பக்கத்தில் ஹோட்டல்ஸும் இருக்குது. நீங்கள் நைட் ஏதாவது வந்தீங்கன்னா தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே போகலாம். அருவியோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் குளிக்கிறதுக்கு டவல் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். நீங்கள் டீ காஃபி இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா குளிச்சுட்டு வந்த பிறகும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே போகலாம். எல்லோரும் விரும்புகிற அன்னாச்சி பழம் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே அருவி பார்க்க போங்க. மறக்காமல் அதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிடுங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. கேமரா கொண்டு போனீங்கன்னா 150 ரூபா வாங்குகிறாங்க. நம்ம அருவி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது. கார்டனிங் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நேச்சர் கூட எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் விரும்புவாங்க. கார்டனோட சேர்த்து அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. அருவியை கார்டனோட சேர்த்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அருவியை நம்ம முதல்ல ட்ரோன் வியூவில் பார்க்கலாம். அருவி பார்க்க பெருசாக செம்மையாக சூப்பராக இருக்குது. இந்த சீசனில் வாட்டர் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரெய்னி சீசன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவராக தண்ணி வந்துச்சுன்னா குளிக்க விட மாட்டாங்க. மழை டைம் எப்படி தண்ணி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தரமான ஒரு செம்மையாக ஒரு குளியல் போட்டுக்கலாம். இங்கே சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு சின்ன பார்க் வச்சுருக்குறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ளே போய் அந்த சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் விளையாட முடியும். பெரியவங்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது. அப்படி அந்த ரூல்ஸே வச்சுருக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கலாம். ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். அதை நீங்கள் பாருங்கள் அப்படியே. அப்புறம் இந்த ஒரு நம்மளோட நேஷ்னல் அனிமல் டைகர் சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு. இந்த இடம் வந்து திருப்பரப்புல ஒரு தனி ஸ்பாட்டான ஏரியா. நீங்கள் திருப்பரப்பு வந்தாலே தெரியும் இந்த ஸ்பாட் இருக்கிற இடம். இந்த இடத்துல முன்னாடி சினிமா ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. நிறைய படம் சீன்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துருக்குறாங்க. இந்த இடம் எப்படின்னா, இங்கே இருந்தால் மெயின் அருவிக்கு நிறைய தண்ணி வர்றதுக்கான ரீசன் இந்த இடத்துல இருந்தால் வரும். இங்கே நிறைய மழை பெஞ்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. நிற்கவே விட மாட்டாங்க. இந்த பாம்பு தவளை கதை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கொஞ்சம் பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பாம்பு என்னைக்கு இந்த தவளையை பிடிக்குதோ அன்னைக்கு இந்த உலகம் அழியுன்னு கொஞ்சம் பேர் அப்படி மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டிங் போகணுன்னா வெளியில் வந்து தான் போகணும். என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு கார் பார்க்கிங் ஆப்போசிட் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா போட் ஹவுஸ் போகிறதுக்கான ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 250 மீட்டர் நீங்கள் நடந்து போகணும். அந்த போட்டிங்கான நீங்கள் ரேட் எங்கே கொடுக்கணுன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கிறாங்க. பெரிய ஆட்களுக்கு வந்து 100 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபா. எங்கேருந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும். இந்த வழி நீங்கள் போயிட்டுருக்கும்போது சின்ன சேனல் பக்கம் நடந்து போயிட்டே இருக்கணும். அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டெப்புலையே பைக் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஏற்றி போயிருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டாப் வியூவில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் காமிக்கிறோம்ல, இந்த தான் நம்ம போட்டிங் போக போகிறோம். இங்கேயும் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு குலுக்கி சர்பத்து கடை இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பிடிச்சோம். நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல அந்த குலுக்கி சர்பத்து கடையோட ஆப்போசிட்டில் தான் அந்த போட்டிங் போகிறதுக்கான வே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேயும் நம்ம குளிக்கலாம். குளிக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க. இந்த போட்டிங்கோட வியூ உங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரோன் ஷாட்டில் காமிக்கிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹாஃப் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஏரியா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.